Dear student, good morning to all. Today பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அழைப்பு முன்பணம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 5 lakhs ரூபீஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஷேர் வந்து நான் வெளியிடுறேன். 5 lakhs ரூபீஸில் ஷேர்ஸை வந்து நான் வெளியிடுறேன். ஒரு ஷேருடைய மதிப்பு வந்து 10 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதிப்பில் என்ன பண்ணுறேன், நான் வெளியிடுறேன். அப்போ வெளியிடும்போது நான் அழைப்பு விடுக்கும்போது அட்வான்ஸாக வந்து பே பண்ணுறாங்க. அட்வான்ஸாக எனக்கு வந்து பே பண்ணும்போது செலுத்துகிறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டு தான் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ். அந்த அழைப்பு முன்பணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸஸாக வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 20,000 ரூபீஸோ இல்லை 50 ரூபீஸோ வந்து என்ன 50,000 ரூபீஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸஸாக எனக்கு வந்தது. அந்த எக்ஸஸாக வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நான் கால்குலேட் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணணும். அது மூலியமாக தான் அந்த கணக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து கம்பெனி ஆக்ட், இந்தியன் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் 2013 பிரகாரம் என்ன ஆகுதுன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து ஒன்லி அத்தாரைஸ்ட் பை த ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன்ஸ். இது முன்பணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கீகரிக்கப்பட்டதுனால கம்பெனி ஆக்ட் பிரகாரம் இங்கே வந்து முன்பணம் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபார்ம் எஃப் வந்து டேபிள் எஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அட்டவணை பிரகாரம் என்ன பண்ணலாம், இதை வந்து அழைப்பு முன்பணத்தை வந்து வட்டியாக இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டில் நம்ம எடுத்துக்கலாம். 12% வந்து என்ன பண்ணுறாங்க, 12% வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 12% நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த 12% என்ன பண்ணுறான், அந்த முன்பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலுத்தப்பட வேண்டும். அந்த 12% என்ன பண்ணுறாங்கன்னா செலுத்தணும் அவங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லும்போது இதோடைய ஃபார்மேட் நம்ம பார்க்குறோம். ஃபார்மேட்டில் ஃபார் மணி ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஆன் அலாட்மெண்ட் கால். இங்கே அழைப்பு அந்த ஒதுக்கீட்டு மதிப்பு, அழைப்பு மதிப்பு அப்போட முன்பணத்திற்கு என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, டெபிட் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சம் அமௌண்ட், ஓகேங்களா, டெட்டாஸில் சம் அமௌண்ட் வரும். டு கால் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக வந்து அவங்க செலுத்துகிறாங்க. செலுத்தக்கூடிய அமௌண்ட் ஏன்னா அட்வான்ஸ் மணி வந்து கிரெடிட்டில் ஆகுது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபார் அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் கால்ஸ், அதாவது அழைப்பு கணக்கில் வந்து சரி கட்டப்படணும். எப்படி சரி கட்டணும் அப்படின்னா கால்ஸ் இன் அட்வான்ஸில் என்ன பண்ணுறாங்க, டெபிட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட்டை வந்து டெபிட்டில் காட்டுறோம். நெக்ஸ்ட்டு டு ஷேர் கால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, டு ஷேர்ஸ் கால்ஸ் வந்து கிரெடிட்டில் அமௌண்ட்டில் பங்கு அழைப்பு தொகையை வந்து என்ன பண்ணுறோன்னா வரவு பக்கம் நம்ம போட்டுறோம், கிரெடிட்டில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம். இப்போ ஒரு சம்மு போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். 6th இல்லுஸ்ட்ரேஷன் 6th அருணா மில்ஸ் லிமிடெட் வித் ஏ ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆஃப் rupees 5 lakhs in equity shares of rupees 10 each issued 20,000 of such shares payable as follows: 4 rupees per share application. அதாவது 4 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேருடைய அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. 4 rupees ஷேரான அலாட்மெண்ட்டுக்கு 4 rupees என்ன பண்ணுறாங்க, ஷேருடைய அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 rupees என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் காலுக்கு அவங்க என்ன வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது அந்த ஆல் த மணி பேயபிள் ரிசீவ்ட் பார்த்தீங்கன்னா பட் ஆன் அலாட்மெண்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் பெய்ட் அண்ட் ஈக்விட்டி பேலன்ஸ் ஆஸ் பர் ஹோல்டிங் 300 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அந்த 300 ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காக ஹோல்டு பண்ணி, பங்குதாரருடைய வைத்துள்ள 300 பங்குதாரில் வந்து அனைத்து தொகைகளும் வந்து என்ன முழுமையாக செலுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஹோல்டு பண்ணி ஹோல்டிங் ஆஃப் 300 ஷேர்ஸ். ஓகேங்களா, இதை வந்து ஜேர்னலில் நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அதிகமாக வரக்கூடிய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 5 lakh வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அதனுடைய முதல் தொகையை வந்து 5 lakh வந்து வெளியிட்டாங்க. ஆனால் எக்ஸஸாக அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 20,000 எக்ஸஸாக வந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்து ஷேரை வந்து அழைப்பு விடுக்கும்போது எக்ஸஸாக வந்த அமௌண்ட்டு, அதாவது முன்பணமாக வந்த அட்வான்ஸாக வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 rupees அன்னது அட்வான்ஸாக வந்தது. அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம போடணும்.
20,000 இன்ட்டு 4 அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 80,000 ருபீஸ் என்ன ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் 80,000 ருபீஸ் நம்ம போகிறோம். ஓகேங்களா, இதுதான் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டாச்சு. அடுத்து தான் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை வந்து நம்ம போகிறோம். இந்த ஷேர் அப்ளிகேஷன் என்ன பண்ணோம், மறுபடியும் அடுத்தது நம்ம ஷேர் அப்ளிகேஷன் 80,000 ருபீஸ் வந்து டெபிட்லையும் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்ளிகேஷன் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்னா கேபிட்டல் முதலீடாக வந்து நம்ம மாற்றுறோம். அந்த முதலீடாக மாற்றும் போது கிரெடிட்டில் அந்த முதலீடு அமௌண்ட் வந்து கிரெடிட்டில் நம்ம போகிறோம். 80,000 ருபீஸ் வந்து நம்ம கிரெடிட்டில் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்ததான் ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இந்த 20,000 வந்து 20,000 அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, 4 ருபீஸ். அந்த ஒதுக்கீட்டு அமௌண்ட் எவ்வளோ, ஒரு ஷேருக்கு வந்து 4 ரூபாய். அப்போது 20 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ். 20,000 இன்ட்டு 4 பார்க்கும்போது 80,000 ருபீஸ் வந்து அலாட்மெண்ட் மணியில் நம்ம டெபிட்டில் காட்டுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், அலாட் எதுக்கு பண்ணுறோம்னா டு ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அலாட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ அலாட்மெண்ட் மணி டியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் கிரெடிட் ஆகுது. ஓகேவா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரிசீவ் பண்ணணும்ல. அப்போ பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் 20,000 ருபீஸ் இன்ட்டு 4 80,000 ருபீஸ் ப்ளஸ் 300 வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த 300 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல்டிங் அமௌண்ட்டு. இந்த 300 ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் அமௌண்ட் இன்ட்டு 2 எதுக்கு வருதுன்னா அந்த ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபாருடைய ஷேருடைய மதிப்பு 2 ரூபாய். அந்த 2 ரூபாய் வந்து மல்டிபிள் பண்ணும்போது 300 இன்ட்டு 2 600 ருபீஸ். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபிட் ஆகுதுன்னா 80,600 வந்து டெபிட் ஆகுது. அடுத்ததான் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 80,000 ருபீஸ் நம்ம போட்டுருணுமா கிரெடிட்டில். அடுத்தது அட்வான்ஸாக வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டை 300 இன்ட்டு 2 600. அப்போது 600 வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அலாட்மெண்ட் மணியில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ரிசீவ்டு அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து போட்டுக்கணும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோன்னா ஷேர் ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 20,000 இன்ட்டு 2 40,000 வந்து டெபிட்டில் நம்ம காட்டுறோம். டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா டியூ அமௌண்ட்டில் காட்டுறோம். கிரெடிட்டில் 40,000 ருபீஸ் வந்து டியூ அமௌண்ட். அதான் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 ருபீஸ் வந்து கிரெடிட்டில் நம்ம போட்டுரும். இப்போ வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இதை வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 ருபீஸ் இருக்குல்ல, அப்போ அந்த 20,000 ருபீஸில் 300 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோல்டிங் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்கல்ல. 300 ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போது 20,000ல் 300 லெஸ் பண்ணால் 19,700 ருபீஸ் வரும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து அட்வான்ஸாக வந்த அமௌண்ட்டு தான் வந்து 300. ஓகேங்களா, அது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம மல்டிப்ளேட் பண்ணும்போது 39,600 ருபீஸ் வரும். அப்போது அது வந்து டெபிட்டில் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் 600 வந்து இருக்குது பார்த்தீங்களா. அட்வான்ஸ் 300 இன்ட்டு 2 அப்போ மல்டிபிள் பண்ணுன்னா 600 ருபீஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோம் 600 நம்ம போகிறோம். இப்போ 2 ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு என்ன பண்ணுறோம்னா இதை ஆட் பண்ணி 40,000 வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்டு அண்டு கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுதுங்களா. ஓகேங்க, அடுத்த வந்து சம்மு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் சம்மில் நீங்கள் போட்டு பாருங்கள். புரியலைன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.